அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இறைவார்த்தை வாசிக்கீங்களா? கேட்குறீங்களா? இறைவனோடு இணைந்திருக்கீங்களா? அப்படி இருக்கோம் என்றால் நாம் தான் பெயர் பெற்றவர்கள் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் ஆமோஸ் எழுதிய நூல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 11 13 முடியும். சோதோம் குமராவின் மக்களை கடவுள் அழித்தது போல் உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ராயேலே, உனக்கு இவ்வாறு செய்வேன். இஸ்ராயேலே, இப்படி நான் செய்யப்போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராக இரு. ஏனெனில் மலைகளை உருவாக்கியவர் அவரே, காற்றை தோற்றுவிப்பவர் அவரே, தம் எண்ணத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்துபவரும் அவரே, காலை பொழுதை காரியுள்ளாகச் செய்பவரும் அவரே, நிலத்தின் உயர்ந்த இடங்களில் நடமாடுபவரும் அவரே, படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் என்பதே அவரது பெயராகும். பிரைஸ் தி லார்ட். சேதோம் குமரா இப்படி ஓரின சேர்க்கை இல்லையா? ஓரின சேர்க்கையால் பாவங்கள் நிறைந்திருக்கிற இடங்களுக்கு ஆண்டவர் அழிவை கொடுக்கிறார். பார்த்து கொண்டு தான் இருக்கணும் எந்தெந்த நாட்டில் என்னென்ன அழிவுகள் இருக்கிறது என்பதை கேள்விப்படுகிறோம் இல்லையா? ஒருவர் சொல்ல செய்திகளும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது நமக்கு ஒரு பயமே இல்லை. ஏனென்றால் நாம் அவருக்குரிய மக்கள். அவர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு இடத்துலையும் பாவங்கள் பெருகும்போது அதை சுட்டி காட்டுகிறார். அதை மனமாறாமல் இருக்கும்போது தான் அவருக்கு சினம் நிறைய வருகிறது இல்லையா? அப்படி சினம் வரும்போது தான் தன்னையே கையளித்தும் இந்த மக்களுக்கு ஒன்றுமில்லை. எப்படி கையளித்தார்? தன் மகனை தமக்காக கையளிப்பு கொடுத்தார். கல்வாரி பலியாக கொடுத்தார். அப்படி இருந்தாலும் இந்த மக்கள் மனமாறவில்லை. ஏனென்றால் மலைகளை உருவாக்கிறோம் அவர்தான், காற்றை தோற்றுவித்தரும் அவர்தான், மனிதனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவரும் அவர்தான், காலையும் மாலையும் சேர்ந்து வரும்போது காரிலை காண்பிக்க வைப்பவரும் அவர்தான். ஒவ்வொரு இடத்தில். ஏனென்றால் நிலத்தின் உயர்ந்த இடங்களில் நடமாடுபவரும் அவரே. படைகளின் கடவுள் தான் அவர் இல்லையா? அப்போ நாம் எந்த நிலை எப்படி இருக்கிறோம், எந்த வகையில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நாம் நிறைவாக இறைவனுக்குள் இருந்தால் எந்த பயமும் இல்லை. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உமக்குரிய சொத்து என்று நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் அவர்கிட்ட நம்மை ஒப்படைத்து விட்டோம் என்றால் நம்ம எந்த தீங்கும் அணுகாது. நாம் பாவம் செய்ய தீங்கை நினைத்தாலே அவர் நமக்கு சுட்டி காட்டுவார். இது தீங்கு என்று சுட்டி காட்டும் போது நாம் அதிலிருந்து விலகி விடுவோம் இல்லையா? அதான் அப்போது தீங்கை விட்டு நன்மையான காரியங்களை நாம் செய்யும்படி அவரை கேட்க வேண்டும். எந்த நிலையிலையும் நாம் எப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருக்கிறோம் என்றால், இறைவனுக்கு உகந்த பிரமாணிக்க வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் நமக்கு பயமில்லை. பிரமாணிக்கமற்று வாழ்பவர்கள் தான், அதாவது சேதோம் குமராவின் போல் மக்களைப் போல், எப்படி அவங்க ஓரின சேர்க்கையால் அப்படி தானே அழிஞ்சாங்க. ஆபிரகாமிட்ட சொல்லிட்டு தான் அதை அழிச்சார் இல்லையா? அதுபோல் தான் எது நடந்தாலும் தம் எண்ணங்களை அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத அவர் தெரிந்து கொண்ட மக்களிடம் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் இல்லையா? நாம் அவருக்குரிய வாழ்க்கை வாழும்போது நமக்கு எந்த கலக்கமும் சஞ்சலமும் வேண்டாம். நான் இறைவனுடைய பிள்ளைகள் இல்லையா? தீங்கு எங்களை தீண்டாது, நாங்கள் தீயதை நாட மாட்டோம் என்று நாம் உறுதி கொண்டிருப்போம். அப்படி உறுதி கொள்ளும்போது நமக்கு நிறைவான ஆசீர் கிடைக்கும். அந்த ஆசீரை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, பாதுகாப்போரே, பலப்படுத்துவரே, தேற்றுவரே, திடப்படுத்துவரே, தாங்குவரே, தப்பிப்போரே, ஏந்துவரே, இதுகால் வரைக்கும் எத்தீங்கும் எங்களை தீண்டாதவாறு எங்களை தற்காத்து வழிநடத்த நீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. தாயாய், தந்தையாய், சகோதரனாய், நண்பனாய், மருத்துவராய், நாங்கள் நோயிற்றிருக்கும்போது மருத்துவராய் இருந்து எங்களை பக்கத்தில் இருந்து பாதுகாத்தீரே ஆண்டவரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. பொருளாதாரமற்று இருக்கும் நேரத்தில் கூட நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, அதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது ஒரு வியப்பாக இருக்கிறது ஆண்டவரே. இருந்தாலும் எப்பொழுது நாங்கள் உண்மை மட்டுமே நம்பும்படி அந்த வரப்பிரசாதத்தை எங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. அந்த வரத்தை நீர் எங்களுக்கு தரப்போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.